சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் சத்து நிறைந்த அரிசி பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இட்லி. ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். அதாவது பருப்பு இல்லாத பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் குழம்புன்னே சொல்லலாம். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 கப்பு அரிசி புழுங்கல் அரிசி, கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளவு தான். 3 மணிக்கூர் ஊற போட்டுருங்க. 3 மணிக்கூர் ஊற போட்டு எப்படி பார்த்துருவோம், சேர்த்தாலே போட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்கும். 2 மணிக்கூர் போட்டாலும் போதும். 3 மணிக்கூர் போட்டிருக்கேன் நான். அதை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுக்கணும். அதாவது நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்படி கெட்டியாக இருக்கணும். மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துருங்க. நல்லா கெட்டியாகவே இருக்கட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுங்க. இப்போ இதையும் அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க, அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையாலே கலந்து விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா நீங்கள் கலந்து விடணும். அப்படின்னா தான் எல்லாம் சேர்ந்து வரும். பாருங்கள் நல்லா புளிச்சு மேலே வரும். குறைஞ்சி ஒரு 8 மணிக்கூர் தான் நல்லா புளிச்சு மேலே வந்துடும். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இதை இருக்கட்டு, அடுத்த நாள் காலையில் பார்த்துருவோம். நைட்டு தான் அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டுக்கு சுட்டு எடுக்கலாம். 8 மணிக்கூர் போதும். 6 மணிக்கூர்லேயே நல்லா புளிச்சு வந்துடும். ஆனால் இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்கணும்னா ஒரு 8 மணிக்கூர் வேணும். பாருங்கள் எப்படி இருக்குது மாவுனி. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்கு இடையில் பூசணிக்காய் பருப்பு இல்லாத சாம்பாரை வச்சுருவோம். இது பூசணிக்காய் குழம்புன்னே சொல்லலாம். இப்போ நான் பூசணிக்காய் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, மல்லிக்கீரை. பாருங்கள் இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த 2 வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நான் முதல்ல எண்ணெய் எல்லாம் விட்டது வீடியோவில் பதிவாகலை. இங்கே எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் 10 போல் வெந்தயம் எல்லாம் போடணும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 பெரிய தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பிறகு மூடி வச்சு வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் இந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும். பாருங்க நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம பூசணிக்காயை போட்டுருவோம். ஒரு 100 கிராம் இல்லைன்னா 150 கிராம் பூசணிக்காயை தோலி எடுத்துக்கிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அதில் 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இந்த சாம்பாரை வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இதில் ஒரு காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு சாம்பார் பொடி இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் குழம்பு மல்லித்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் போடலாம். இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி அதில் விட்டுருக்கேன். அதிகமாக புளியும் சேர்க்க வேண்டாம். நம்ம 2 பெரிய தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளி அளவோடு சேர்த்துக்கிடுங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு போதும். இப்போ உப்பு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், சேர்த்து கலந்துக்கிட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. ஒரு 2 விசில் வரட்டு. இப்போ அதுக்குடையில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சிடுங்க. கரைச்சி வச்சாச்சு. நம்ம பருப்பு சேர்க்காதனால இதை போட்டிருக்கோம். கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ 2 விசில் போட்ட பிறகு அந்த ஆவியெல்லாம் போன பிறகு தான் திறக்கணும். அப்படின்னா தான் இந்த பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இந்த கரைச்சி வச்சோம் இல்லையா கடலை மாவு தண்ணி, கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கெட்டியாக வரும். அதனால இன்னும் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
புளிப்பு உப்பு எல்லாம் இந்த நேரத்தில் பார்த்துக்கிடணும். கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டு நான் அதனால் போட்டிருக்கேன். நல்லா நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ மல்லிக்கலை தலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாக வந்துட்டு இந்த பச்சை வாசனை, அதாவது கடலை மாவுக்குள்ளே பச்சை வாசனை போனோம், அவ்வளோதான். நல்லா கொதித்து நல்லா இறுகி வந்துட்டு இப்போ இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மல்லித்தலையும் தூவி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். சாம்பார்னு சொல்லண்டாம், குழம்புன்னே சொல்லலாம். இல்லைன்னா பம்பை சட்னி இருக்கும்ல, அதே மாதிரி அதில் பூசணிக்காய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 5-10 இல்லைன்னா 10 நிமிஷம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் போட்டுருவோம் பாருங்கள். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சாச்சு 2 இட்லி தட்டுலையும். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கணும் பாருங்கள். அதுலேயும் நிரப்பிடுங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நல்ல சுவையாக இருக்கும். நல்ல பஞ்சு போலவும் இருக்கும் அந்த இட்லி. நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இட்லி. இந்த இட்லி பாருங்கள், நல்லா ஒரு குச்சியை போட்டு பாருங்கள், இல்லைன்னா கை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எடுத்து தட்டில் வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த இட்லி தட்டை தூக்கி பின்னால் தண்ணியை தெளிச்சாக்கி சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள். பஞ்சு போல் தான் இருக்கும். இவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். கமகமணி மணத்தில் சாம்பார் இருக்குது. பாருங்கள், நான் ஒரு சட்னியும் வச்சுருக்கேன். தக்காளி சட்னி தான். இங்கே எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இட்லி இல்லை மெத்துன்னு பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள். பூ போல் தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.